45 வயசு ஆகி போச்சு, இனிமேல் எதுக்கு குழந்தை, உனக்கும் 40 வயசு ஆகிடுச்சு, வேண்டாங்கிறாரு. இல்லை நான் உன் மூலமாக குழந்தை பற்றி ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு வனிதா. அதில் ஒரு டெக்னிக் அவங்க கையாளுறாங்க, அதை நான் வெளியே சொல்ல முடியாது. நான் அப்படி ஆபாசத்தை நான் சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலமான கணவனிடம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு மனசு அப்படியே வந்த பொண்ணு பிராவும் பாவடையும் போட்டுக்கிட்டு தத்துக்கா புத்தகான்னு ஓடி ஓடி அலையுது. நம்ம பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க யார்? நான் ஏன் உங்களை பற்றி சொல்லணும்? எங்கள் அப்பா பற்றி என்கிட்ட கேளுங்க. அவள் எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்ட்டான். இல்லை, இளையராஜாக்கும் வனிதாக்கும் அப்படி என்ன குடும்ப சண்டை தகராறு? ஏங்க அது பேசுகிறதெல்லாம் பொய்ங்க. இளையராஜா வீட்டுக்கு தொடர்ந்து போகுமா, நகையெல்லாம் கழட்டி வைக்குமா, அப்புறம் வந்துருமா, அப்புறம் போய் எடுக்குமா, இதெல்லாம் என்ன புரிட வேலை? நான்லாம் பேசணும்னா பல உண்மைகள் வெளியே வரும். சரி பேசு, நீ பேச, உண்மையை பேசுனா பல காலங்களோட சண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பொறுத்துட்டு இருக்கேன், எனக்கு கிளறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், வனிதா விஜயகுமார் அவர்களுடைய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு படம்? நான் படம் பார்த்தேன். அடல் சொல்லி படம் அருமையான முடிச்சு. கதையுடைய நாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அருமையான நாட்டு. அதாவது இதுக்கு முன்னாலேயும் இதே பாணியிலன்னு சொல்லுவேன் நான். அதாவது வாடகை தாய் வர்ற, அப்புறம் அந்த கணவன் வந்து யாருன்னு அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. முக்தா சீனிவாசன் இயக்கிய படம் அந்த படம். லட்சுமி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படமும் 45 வயது கணவனும் 40 வயது மனைவியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கணவன் ராபர்ட்டுக்கு 45 வயசு ஆகி போச்சு, இனிமேல் எதுக்கு குழந்தை, உனக்கும் 40 வயசு ஆகிடுச்சு, வேண்டாங்கிறார். இல்லை நான் உன் மூலமாக குழந்தை பற்றி ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு வனிதா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னென்ன மெத்தடில் அவரை மயக்கணுங்கிறதெல்லாம் மேக்சிமம் பண்ணுறாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதில் ஒரு டெக்னிக் அவங்க கையாளுறாங்க, அதை நான் வெளியே சொல்ல முடியாது. இங்கே படத்தை பார்த்து இந்த நாராசத்தை அனுபவிக்காது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் அப்படி ஆபாசத்தை நான் சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலமான கணவனிடம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு மனசு அப்படியே வாந்தி விடுற மாதிரி அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கு. ஸ்டோரியோட நாட் நல்லா இருக்கு, சொன்ன விதம் சரியில்லைன்னு சரியில்லை. இதில் என்னென்னா முக்கியமான விஷயம், அந்த கதையினுடைய நாயகன் ராபர்ட் படத்தினுடைய எந்த ப்ரமோஷனுக்கும் வரல. இதை பற்றி சொல்கிறதுக்கு வனிதா என்ன சொல்லுது, நானும் வரும் அடிக்கடி சண்டை போடுவோம், அதே மாதிரி இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம், அதனால என்னுடைய கணவர் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது தனிப்பட்ட முறையில் அவர் ஏன் என் கூட சண்டையாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்ன பிடிக்கலைங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்ன நடந்தது, ஏன் பிரிஞ்சிருக்காங்கங்கிறத ராபர்ட் தான் சொல்லணும், நாம் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் எது எப்படியோ இந்த மாதிரி ஒரு படத்தை தன்னுடைய மகளுடைய சம்பாத்தியத்தில் எடுத்திருக்காங்கும்போது கொஞ்சம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த 40 வயசுலேயும் நான் இன்னும் கட்டுமசாக தான் இருக்கிறேங்கிறதுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றுறாங்க, கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்தலாம். இந்த வயசுலேயும் நான் இளமையாத்தாண்டா இருக்கேன், கதாநாயகியா நடிப்பேன்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியம். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எடுத்துக்கொண்ட அந்த காட்சி அமைப்புகள், ஏன்னா இவங்க தான் டைரக்டர், வனிதா தான் டைரக்டர். அதனால் அந்த படத்தில் உள்ள குறைகளுக்கு வனிதா தான் பொறுப்பு இருக்கு. சார், பொண்ணை ப்ரொடியூசராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி உறுத்தலையா? நான் என்ன சொல்ல முடியும்? வந்த பொண்ணு பிராவும் பாவடையும் போட்டுக்கிட்டு தத்துக்கா புத்தகான்னு ஓடி ஓடி அலையுது. அதையும் பேப்பர்காரங்க எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. அதே சமயத்தில் நடிகர் ஆகாஷுக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் பிறந்த இன்னொரு மகன் ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் அவங்க அப்பா ஆகாஷோடு இருக்கான். நடிகர் விஜயகுமார் வீட்டுக்கெல்லாம் போகிறான், தாத்தாவெல்லாம் பார்க்குறான். ஸ்ரீஹரி ஒரு படத்தில் கதாநாயகன் நடிக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் தொடங்கலை. ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டால், எப்பா வனிதா விஜயகுமார் ஆரம்பித்தாலே நம்ம பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க யார்?
நான் ஏன் உங்களை பற்றி சொல்லணும்? ம். எங்கள் அப்பா பற்றி என்கிட்ட கேளுங்க. அவள் எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்ட்டான். ஓ இதை பார்த்த இந்த வீடியோவை பார்த்த வனிதா அப்போ அந்த சமயத்தில் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ம், ம். ரொம்ப அழுதுட்டாங்க. என் பையன் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என்னை அம்மான்னு சொல்ல மாட்டேன்னு மறுக்கிறான், அப்புறம் என்ன அம்மா அப்படின்னு அந்த டைம்லாம் ரொம்ப உருக்கமாக பேட்டி கொடுத்தது வனிதா விஜயகுமார். சரி, வனிதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்தை குடும்பத்தோட வந்து பார்க்கலாம்னாங்க. பார்க்க முடியுமா குடும்பத்தோட வந்து? தயவு செஞ்சு நான் குடும்பத்தோடு பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் தனித்தனியாக பாருங்கள். கணவன் தனியாக போங்க, பொண்டாட்டி தனியாக போங்க, மருமக தனியாக போங்க, மருமகன் தனியாக போங்க. ஏன் சார் அந்த நாட் நல்லா இருக்குல்ல சார்? உள்ள கண்டென்ட் காட்டின இல்லை விதம் என்ன தப்பா கண்டென்ட்டு இருக்கு? காட்சிகள் சில காட்சிகள் வாந்தி வர்ற மாதிரி இருக்குமா. இது மாதிரிலாம் படத்தில் எடுக்கக்கூடாது. எப்படி அவ்வளவு வல்கரா இருக்கா? மோசமான வல்கர். அது எப்படி சென்சார் ஒத்துக்கிட்டாங்கங்கிறது எனக்கு தெரியல. ம், 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 ம். சரி, இதற்கிடையில வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுல இளையராஜா வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியது, ஆனா எனக்கே இப்படி காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு அழுதுட்டே சொல்லியிருந்தாங்க. அது வனிதா என்ன எல்லா நேரத்துலையும் ஆளும். அதாவது கிளிசரின் போடாமே வனிதா கண்களில் புல புல புலன்னு தண்ணி வரும். இல்ல இளையராஜாக்கும் வனிதாக்கும் அப்படி என்ன குடும்ப சண்டை தகராறு? ஏங்க அது பேசுகிறதெல்லாம் பொய்ங்க. இளையராஜா வீட்டுக்கு தொடர்ந்து போகுமா, நகையெல்லாம் கழட்டி வைக்குமா, அப்புறம் வந்துருமா, அப்புறம் போய் எடுக்குமா. இதெல்லாம் என்ன புருடா வேலை? இளையராஜா வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் யாரும் போக முடியாது. புரியுதா? இளையராஜா தன்னுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை சந்திக்கிறதெல்லாம் அவர் இசையமைக்கிற கூடம். முதல்ல ஏவிஎம், இப்போது பிரசாத் லெவலாம் சந்திக்கிறாரு. இப்போ அவர் மறுபடியும் எம்எம் தியேட்டரில் ஒரு இளையராஜா ஸ்டூடியோன்னு தனியாக தொடங்கிட்டு அங்கே தான் அவர் பார்ப்பார். வீட்டில் பங்களால யாரையும் பார்க்க மாட்டார். இந்தம்மா போகிறேன்னு சொல்லிச்சு. அதை விட குடும்பம் என்னென்னா, யுவன் சங்கர் ராஜாவது 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு. இப்போ கடைசியாக ஒரு இஸ்லாமிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இருக்கு, சந்தோஷமாக இருக்கார். கார்த்திக் ராஜா இருக்காரு, பதில் பேசுகிறே காசு கேட்பார், வாயே திறக்க மாட்டான் மனுஷன். நான் அவரோட போய் கேட்கும்போது அவனே மியூசிக் போட்டிருக்கேனே, இவ்வளோ தான். இந்த வார்த்தை தான் அவர்கிட்ட அதிகமாக வந்தது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார். அப்பா என்ன சொல்கிறாருன்னு வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்பாவோட நிழலில் வாழ்ந்தவர் கார்த்திக் ராஜா. அவர் முதல் படம் அவருக்கு ரஜினிகாந்த் படம் கிடச்சிது. பாண்டியன்னு ஒரு படம் ஏவிஎம் தான் தயாரித்தாங்க. ஆனால் அந்த படம் சக்ஸஸாக போகலை. எப்போவுமே சினிமாக்காரங்க வெற்றி பெற்றவங்க பின்னால் தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஜெர்க்காயிட்டுனா போகவே மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர் வெற்றி படங்கள், பெரிய வெற்றி படங்கள் எதுவும் கார்த்திக் ராஜா கொடுக்கல. அதனால குழந்தை குட்டிகளோடு இருக்கார். கார்த்திக் ராஜாக்கு இது மனைவியாக தான் வனிதா விஜயகுமாரை பிளான் பண்ணியிருந்தாங்களா என்ன? ஏன்னா அவங்க அப்படிதான் அது வனிதா விஜயகுமார் சொல்லுது. அவங்க தரப்புல இருந்து கச்சா முச்சான்னு திட்டார் கங்கேமரன். நான் கங்கேமரன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் கார்த்திக் ராஜாட்ட கேட்டேன், சித்தப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அது பாட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கு, என் இமேஜை கெடுக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கார்த்திக் ராஜா பற்றி எனக்கு தெரியும். அதனால் வனிதா பேசுகிறது இமாலய பொய். அதாவது எதை பேசுறதுன்னு தெரியாமல் அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு. இன்னொன்று, நான் இளையராஜாட்ட மியூசிக்கு அந்த பாட்டுக்கு அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்லுது. ஆனால் சோனி மியூசிக்கில் நான் வாங்கினேன்னு சொல்லுது. சோனி மியூசிக்கில் வாங்கினது உண்மையா, இளையராஜாட்ட வாங்கினது உண்மையா? சோனி மியூசிக்கில் வாங்கினா அது செல்லாது, காப்புரிமை. இல்லை சார், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இளையராஜா அப்பா நாங்கள் வீட்டுக்கு போய் என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருவேன், எனக்கு காசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால் அவங்க வீட்டுக்கு போய் அவர்கிட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா சொன்னது செல்லாதுங்க. அக்ரிமெண்ட் இருக்கா? சும்மா வாயில் நான் உங்கள் பாட்டை பயன்படுத்துகிறேன்னா அப்படின்னு இருப்பார், சொல்லாமல் இருந்திருக்கான். ரிட்டர்னில் இருக்கா, பத்திரம் இருக்கா, கையெழுத்து போட்டிருக்காரா? அதானே கோர்ட்டில் செல்லும். சரி, அவன் சரிப்பா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலே அவர் சொன்னாருன்னு எப்படி தெரியும்? இது சொல்லிட்டு இருக்கு, அவர் சொன்னார். ஆதாரம் வேணும். ஆதாரம் வேணும்ல. இது பாட்டு சொல்லிட்டு இருக்கு, அவர் சொன்னாரா? அவர் சொன்னா ஏன் போய் கேஸ் போடுறாரு சொல்லுங்க? கரெக்ட் தான். அதனால அது இளையராஜா சொல்றதையாவது நம்பலாம், பெரிய மனுஷன். இந்த பொண்ணு சொல்றது நம்பவே. அது மட்டும் இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, நான்லாம் பேசணும்னா பல உண்மைகள் வெளியே வரும். சரி பேசு, நீ உண்மையை பேசுனா பல காலங்களோட சண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பொறுத்துட்டு இருக்கேன், எனக்கு கிளறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. நீ என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப போறது இல்லை. அப்புறம் என்ன? ஏன் சார், அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன வேணா இருக்கலாம், பட் அவங்களும் உண்மை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதுவரைக்கும் சொன்ன உண்மை என்ன சொல்லுங்க? உன் கூட நடிச்சவன் நீ புருஷன்னு சொல்ற ராபர்ட் மாஸ்டர், அவரே ப்ரொமோஷனுக்கு வரல.
வாயை திறக்காமல் இருக்கார். 2 பேருக்கும் சண்டையா இருக்காங்க, காதலர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி உன்னுடைய புருஷங்கிற யாருக்குமே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதில் அவர் டைரக்ட் பண்ணார். அப்போ நான் ப்ரமோஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி முதல்ல கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, அப்புறம் இல்லை ப்ரமோஷனுக்காக சொன்னேன்னாங்க. சார் இதெல்லாம் பார்க்கும்போது வனிதா விஜயகுமாருடைய மகள் ஜோவிகா ரொம்ப பாவமோ அப்படின்னு தோணுது சார். இல்லை அது பாவம்னு தோணுது. அது பாவம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் எல்லா விஷயத்துக்கும் உடந்தையா தான் இருக்காங்க, அம்மா பண்ற எல்லாத்துக்குமே உடந்தையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கண்டுக்காம இருக்கலாம். சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்காங்களே சார். சப்போர்ட்டிங் அது வாயை திறந்தானே தெரியும். அது எங்கள் அம்மா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்களா என் காசு எடுக்கிறதுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே, அது வாயை திறக்கலையே. ஆக மொத்தம் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா, வர்த் டு வாட்சா? அதாவது நீ பார்க்கலாம், கல்யாணம் ஆகலைல்ல, நீ பார்க்கலாம், தாராளம் பார்க்கலாம், பார்க்கணும். கல்யாணம் ஆனவங்கலாம் பார்க்க கூடாது, அப்போ கல்யாணம் இல்லை ஆகாதவங்க ஜோடியாக போனால் ஆ. அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்டா இந்த படத்தை ஏன்டா கூப்பிட்டு வந்தேன்னு பொண்டாட்டி அடிக்க போவாங்க. தனித்தனியா போய் சிங்கிளா வேணா பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் சார் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு வனிதா விஜயகுமார் ரொம்பவே அழுதுருப்பாங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, குடும்பத்தோட வாங்க. மற்ற படங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களே, எங்க படங்களுக்கும் பண்ணுங்க. ஏங்க நல்ல படத்தை யார் சிபாரிசும் தேவையில்லை, போய் பார்ப்பாங்க. நீங்கள் ஏன்னு சொன்னதுக்கப்புறம் யார் வருவா? அடல்ட்ஸு ஒன்லி படத்தை குடும்பத்தோடு யாருன்னா வந்து பார்ப்பாங்களா? குழந்தைகளை கூப்பிட்டு வர முடியுமா சார்? அதுவும் படத்தில் ஷக்கீலா அவர்கள் இருக்காங்க. இதுதான் மைனஸு. ஏன் சார் அவங்க இருந்தால் என்ன சார்? அவங்க நிறைய படங்கள் நடிக்கிறாங்களே, நிறைய நல்ல விதமாக நடிக்கிறாங்களே சார். அந்த படத்தில் அவங்க தெலுங்கு பாஷை பேசியிருப்பாங்க, யாருக்கு தெலுங்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஜெமினி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அது ஒரு ரெக்கார்ட் டான்ஸு ஆடி இருக்கு. அந்த ரெக்கார்ட் டான்ஸை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. இல்லை சார், இந்த மாதிரியான படங்கள் எடுத்துட்டு மக்கள் பார்க்க வர மாட்டாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க, மக்கள் மேலே பழிய போடுறாங்களே, என்ன இது நியாயம்? அது நியாயமே இல்லை. நல்ல படம் எடுங்க, தாராளமாக எல்லோரும் வருவாங்க. மோசமான படம் எடுத்தால் ஒரு ஷோ 2 ஷோவில் தூக்கிடுவோம் தேட்டர், யாரும் வராத காரணத்தினால. இப்போ இந்த படம் ஓடுதா சார்? எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு இது வரைக்குமே? அதை பற்றி ஒன்றும் பேச்சு இல்லை, எதுவுமே. எத்தனை தேட்டர்கள் ரிலீஸ்? ஏன்னா இந்த வாரம் 7 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 7 படங்களுக்கு 800 தேட்டரு. எப்படி தேட்டர் கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? 2வது ஆகாஷுக்கு பிறந்தது ஒரு பையன் ஸ்ரீஹரி, அப்பாவோட இருக்கான். ஒரு பொண்ணு ஜோவிகா அம்மாவோட இருக்குது. 2வது ஆனந்த் ஜெயராமன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்க, அவர் பையனும் ஆனந்த் ஜெயராமனோட தான் இருக்குதே தவிர பொண்ணு இந்த அம்மாவோட இல்லை. இல்லை சார், இப்போ ஜோவிகாவும் இன்னொரு மகளும் வனிதா விஜயகுமார் கூட தானே இருந்தாங்க. ஜோவிகா மட்டும்தான் வனிதா விஜயகுமாரோட இருக்கு. இப்போ செகண்ட் பொண்ணு போயிடுச்சா? முதல் கணவனுக்கு பிறந்த பையன் பேர் ஸ்ரீஹரி, அவர் வந்து விஜயகுமாரோட இருக்கான். ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமாம். ஆனந்த் ஜெயராமனுடைய ஒரே ஒரு பொண்ணு, அது அப்பாவோட இருக்கு. இப்போ வனிதா விஜயகுமார் கூட அந்த பொண்ணு கிடையாது. பேர் ஜோவிதா. ஆமாம். அது வனிதா விஜயகுமாரோட இல்லை, பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஏன் சார் பிக் பாஸ்க்கு வரும்போதெல்லாம் 2 பெண்களும் தான் வந்திருந்தாங்க, அம்மாவுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஜோவிகா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஆமாம், என்ன காரணம் சார்? ஏதாவது இஷ்யூனால அவங்க அனுப்பிட்டாங்களா அவங்க மகளை? அதெல்லாம் பர்சனல் விஷயம், அது அவங்களா சொன்னதான் உண்டு, நாமளா எப்படி சொல்ல முடியும்? ஒரு அம்மாவோட ஒரு மகா இருக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை நாம் எப்படி சொல்லிட்டு? சரி சார். சார் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் படம் குறித்து வனிதா விஜயகுமார் சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.